பிணைப்பு அளவீட்டு காரணிகள். ஸோ இப்போ நம்ம ஒரு சகப்பிணைப்பு இருக்குது அப்படின்னா அந்த சகப்பிணைப்பினுடைய பிணைப்பு நீளம், பிணைப்பு கோணம், ஓகே, பிணைப்பு தரம், இந்த மாதிரி அளவீட்டு காரணிகளை கொண்டு ஒரு சகப்பிணைப்பை நம்ம வரையறுக்கலாம். ஓகேவா? ரெண்டு அணுக்கு இடையே இருக்கக்கூடிய சகப்பிணைப்பினுடைய பிணைப்பு நீளம், பிணைப்பு கோணம், பிணைப்பு தரம் போன்ற அளவீட்டு காரணிகளை கொண்டு ஒரு சகப்பிணைப்பை நம்ம வரையறை செய்யலாம். ஓகேவா? எஸ், பிணைப்பு நீளம் பாருங்கள். பிணைப்பு நீளம் அப்படின்னா என்னென்னா, சகப்பிணைப்பால் பிணைக்கப்பட்டுள்ள இரு அணுக்களுக்கு இடைப்பட்ட தொலைவு தான் பிணைப்பு நீளம். ஓகேவா? இப்போ ஏ மற்றும் பிக்கு இடையே இருக்கக்கூடிய இதுதான் என்னென்னா பிணைப்பு நீளம். ஓகேவா? சகப்பிணைப்பால் பிணைக்கப்பட்டுள்ள இரு அணுக்களின் அணுக்கருக்களுக்கு இடைப்பட்ட தொலைவு தான் பிணைப்பு நீளம். இப்போ பாருங்கள், ஏங்கிறது ஒரு அணு, பிங்கிறது ஒரு அணு. ஓகேவா? ஸோ அணுவினுடைய மையப்பகுதி அணுக்கரு, ஏங்கிற அணுவினுடைய மையப்பகுதி அணுக்கரு, பியினுடைய மையப்பகுதி அணுக்கரு. ஓகேவா? இரண்டு அணுக்கருக்களுக்கு இடையே உள்ள தொலைவு தான் என்னென்னா பிணைப்பு நீளம். ஓகேவா? ஏ மற்றும் பிங்கிற சகப்பிணைப்பு மூலக்கூறை நாம் எடுத்துக்கலாம். இதனுடைய பிணைப்பு நீளம் வந்து பார்த்திங்கன்னா, கவனிக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ், கவனிங்க. பிணைப்பு நீளம் அப்படிங்கிறது இரண்டு அணுக்கருக்களுக்கு இடைப்பட்ட தொலைவு தான் பிணைப்பு நீளம். ஓகேவா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஏ எடுத்துக்கிறோம். ஏங்கிற அணுவில் அணுக்கருவுக்கும் அந்த இணைதிறன் கூட்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய தொலைவை அணு ஆரம் அப்படின்னு சொல்லலாம். ஏனுடைய ஆரம் RA. பாருங்கள், அதே மாதிரி பி அணுக்கருவுக்கும் அதனுடைய இணைதிறன் கூட்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய நீளம் RB. ஓகேவா? ஸோ பிணைப்பு தூரம் RB. கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ், அப்போது பிங்கிற அணுக்கருவுக்கும் அதனுடைய இணைதிறன் கூட்டுக்கும் இடையே உள்ள தூரம் RB. ஓகேவா? எஸ், சரி. அணு ஆரங்களின் கூடுதல் பாருங்கள், RA + RB அப்படிங்கிறது தான் இந்த அணு ஆரங்களின் கூடுதல். ஓகே, இந்த அணு ஆரங்களின் கூடுதல் தான் பிணைப்பு நீளம். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், பிணைப்பு நீளம் பிணைக்கப்பட்ட அணுக்களின் அணு ஆரங்களின் கூடுதல் மதிப்பால் பெறப்படுகிறது. கொடுத்துருக்காங்களா? ஸோ அப்போ RA + RB = பிணைப்பு நீளம் RA + RB. இரண்டு அணுக்கருகளுக்கு இடையே உள்ள தொலைவின் கூடுதல் தான் என்னன்னா அணு ஆரம். ஸோ அப்போ RA, ஏ அணுவின் ஆரம் RA, பி அணுவின் ஆரம் B. ஆரம்ங்கிறது அணுக்கருவுக்கும் இணைதிறன் கூட்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய தொலைவு தான் அணு ஆரம். ஓகே, இந்த அணு ஆரங்களினுடைய கூடுதல் தான் என்ன அப்படின்னா பிணைப்பு நீளம் DA bond B. ஓகே, எஸ், சரி. நிறமாலை முடிவுகள் மற்றும் எக்ஸ் கதிர் விளிம்பு விளைவு, எலக்ட்ரான் விளிம்பு விளைவு நுட்பங்களை பயன்படுத்தி பிணைப்பு நீளத்தை கணக்கிடலாம். ஸோ எப்படியெல்லாம் நம்ம பிணைப்பு நீளத்தை கண்டறியலாம் அப்படின்னா, எதை வச்சு கண்டறியலாம்னா நிறமாலை முடிவுகள் வச்சியும், எக்ஸ் கதிர் விளிம்பு விளைவு, அதே மாதிரி எலக்ட்ரான் விளிம்பு விளைவு நுட்பங்களை பயன்படுத்தியும் நம்ம பிணைப்பு நீளத்தை கணக்கிடலாம். ஓகேவா? சரி. இணையும் அணுக்களின் உருவளவு, அந்த அணுக்களுக்கு இடையே இருக்கக்கூடிய பிணைப்புகளின் எண்ணிக்கை ஆகியவற்றை பொறுத்து தான் பிணைப்பு நீளம் அமையும். ஓகேவா? பிணைப்பு நீளம் எதை பொறுத்து அமையுதுன்னா அணுக்களின் உருவளவு. ஸோ பிணைப்பில் இணையக்கூடிய அணுக்களின் உருவளவு, அது மட்டும் இல்லாமல் அந்த அணுக்களுக்கு இடையே இருக்கக்கூடிய பிணைப்புகளின் எண்ணிக்கை, இது ரெண்டையும் பொறுத்து தான் எது அமையும்னா பிணைப்பு நீளம் அமையும். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகேவா? இந்த பிணைப்பு நீளம் எதை பொறுத்து அமையும் அப்படின்னா அணுவினுடைய உருவளவையும், அதே டைமு அந்த அணுக்களுக்கு இடையே இருக்கக்கூடிய பிணைப்பின் எண்ணிக்கை, சிங்கிள் பாண்டா டபுள் பாண்டா அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த பிணைப்பு நீளம் அமையும். ஓகேவா? எஸ், பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், அணுவினுடைய உருவளவு அதிகமாக இருந்தால் பிணைப்பு நீளம் அதிகமாக இருக்கும். அணுவினுடைய உருவளவு பெரிதாக இருந்தால் பிணைப்பு நீளம் எப்படி இருக்கும்? பெருசாக இருக்கும். ஸோ கார்பன் ஒற்றை பிணைப்பின் நீளம் பார்த்திங்கன்னா, கார்பன் ஒற்றை பிணைப்பின் நீளம். ஓகேவா? இங்கே கார்பன் இருக்குன்னா கார்பன் ஒற்றை பிணைப்புக்கு இடையே இருக்கக்கூடிய பிணைப்பு நீளம் பார்த்திங்கன்னா 1.54 ஆம்ஸ்ட்ராங். ஓகேவா? எஸ், அதுவே கார்பனுக்கும் நைட்ரஜனுக்கும் இடையே இருக்கக்கூடிய பிணைப்பு நீளம் பார்த்திங்கன்னா 1.43 ஆம்ஸ்ட்ராங். ஓகேவா?
எஸ், ரெண்டுமே ஒற்றை பிணைப்பு தான். இருந்தாலும் கார்பன் கார்பன் பிணைப்பு நீளமானது கார்பன் நைட்ரஜன் ஒற்றை பிணைப்பு நீளத்தை விட அதிகம். காரணம் என்னென்னா உருவளவு. ஓகேவா? எஸ், உருவளவு. இப்போ கார்பனுடைய உருவளவு பெரியது. ஸோ கார்பனுடைய உருவளவு பெரியதாக இருக்கிறதுனால பிணைப்பு நீளமும் அதிகமாக இருக்குது. ஸோ நைட்ரஜன் இதில் இருக்கக்கூடிய கார்பன் நைட்ரஜனில் பார்க்கும்போது நைட்ரஜனுடைய உருவளவு கார்பனை விட சிறியது. ஓகே, ஸோ அதனால் இதனுடைய பிணைப்பு நீளம் குறைவாக இருக்குது. 1.43 ஆம்ஸ்ட்ராங்னு இருக்குது. ஸோ அப்போ பிணைப்பு நீளமும் உருவளவும் நேர்விகித தொடர்புடையது. ஓகேவா? அணுவின் உருவளவும் பிணைப்பு நீளமும் நேர்விகித தொடர்பு. ஸோ உருவளவும் பிணைப்பு நீளமும். ஸோ உருவளவு அதிகரிக்குது அப்படின்னா பிணைப்பு நீளமும் என்னாகும்? அதிகரிக்கும். ஓகேவா? புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்து பாருங்கள். இணையும் இரு அணுக்களுக்கிடையே பிணைப்புகளின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் பிணைப்பு நீளம் குறைவாக இருக்கும். இதையே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போது பிணைப்பு நீளமும் பிணைப்புகளின் எண்ணிக்கையும் எதிர்விகித தொடர்புடையது. ஓகேவா? ஸோ பிணைப்புகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது பிணைப்பு நீளம் என்னாகும்? குறைவாக இருக்கும். பிணைப்பு நீளம் ஃபுல் ஃபார்மில் எழுதுங்க. ஸோ பிணைப்புகளின் எண்ணிக்கை பிணைப்பு நீளத்திற்கு எதிர்விகித தொடர்பு. ஓகேவா? பிணைப்புகளின் எண்ணிக்கை பிணைப்பு நீளத்திற்கு என்ன தொடர்பு? எதிர்விகித தொடர்பு. ஸோ பிணைப்பு நீளம் குறைவாக இருந்தால் பிணைப்புகளின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் பிணைப்பு நீளம் குறைவாக இருக்கும். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 மார்க்லேயும் வரும். ரொம்ப இம்பார்ட்டண்ட். பிணைப்பு நீளம் பிணைப்புகளின் எண்ணிக்கைக்கு எதிர்விகித தொடர்புடையது. ஓகேவா? எஸ். இப்போ கார்பன் ஒற்றை பிணைப்பின் நீளம் பார்த்திங்கன்னா 1.54 ஆம்ஸ்ட்ராங். அதுவே கார்பன் மும்மை பிணைப்புக்கு இடையே இருக்கக்கூடிய நீளம் பார்த்திங்கன்னா 1.20 ஆம்ஸ்ட்ராங். கார்பன் இரட்டை பிணைப்புக்கு பிணைப்பு நீளம் பார்த்திங்கன்னா 1.33 ஆம்ஸ்ட்ராங். ஓகேவா? இப்போ பார்க்கணும். ஒற்றை பிணைப்பின் நீளம் பாருங்கள். கார்பன் ஒற்றை பிணைப்பு, கார்பன் இரட்டை பிணைப்பு, கார்பன் மும்மை பிணைப்பு. ஓகேவா? ஃபஸ்ட்டு நீங்கள் கவனிங்க. இருக்கிறதுலையே பிணைப்பு நீளம் அதிகமாக இருக்கிறது என்ன? 1.54 ஆம்ஸ்ட்ராங். ஓகே, அடுத்து இரட்டை பிணைப்புக்கு பாருங்கள். இரட்டை பிணைப்பு நீளம் எவ்வளோ? 1.33 ஆம்ஸ்ட்ராங். ஓகே, அதுவே கார்பன் மும்மை பிணைப்பின் நீளம் பாருங்கள். 1.20 ஆம்ஸ்ட்ராங். ஓகேவா? ஞாபகம் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கார்பன் ஒற்றை பிணைப்பின் நீளமானது கார்பன் மும்மை பிணைப்பு நீளம் மற்றும் கார்பன் இரட்டை பிணைப்பின் நீளம் ஆகியவற்றை காட்டிலும் அதிகம். அப்போ என்ன சொல்கிறாங்க? இரட்டை பிணைப்பின் பிணைப்பு நீளம் 1.33 ஆம்ஸ்ட்ராங். கார்பன் மும்மை பிணைப்பின் பிணைப்பு நீளம் 1.20 ஆம்ஸ்ட்ராங். இந்த ரெண்டையும் விட கார்பன் ஒற்றை பிணைப்பின் நீளம் 1.54 ஆம்ஸ்ட்ராங். இதுதான் அதிகமானது. ஓகேவா? ஸோ அப்போ பிணைப்பு நீளம் என்னாகுது? அதிகமாக இருக்குது. எதுக்கு அதிகமாக இருக்குது? ஒற்றை பிணைப்புக்கு தான் அதிகமாக இருக்குது. அப்போ பிணைப்புகளின் எண்ணிக்கை குறைவாக இருக்கும்போது பிணைப்பு நீளம் அதிகமாக இருக்குது. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பிணைப்பு தரம் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. 2 அணுக்களுக்கிடையே ஒரு மூலக்கூறு இருக்குன்னா ஒரு மூலக்கூறில் 2 அணு இருக்கும். இந்த 2 அணுக்களுக்கிடையே இருக்கக்கூடிய பிணைப்புகளின் எண்ணிக்கையை குறிக்கக்கூடியது தான் பிணைப்பு தரம். ஓகேவா? உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, இப்போ ஏ பாண்டு பி, ஓகே, ஏ டபுள் பாண்ட் பி, ஏ ட்ரிபிள் பாண்ட் பி. இப்போ போட்டிங்கன்னா இதில் இந்த 3க்கு என்ன வித்தியாசம்? ஃபஸ்ட்டுக்கு ஒற்றை பிணைப்பு, ஒரே ஒரு ஒற்றை பிணைப்பு இருக்குது. இதில் 2 இரட்டை பிணைப்பு இருக்குது. ஓகே, இதில் 3 பிணைப்புகள் இருக்குது. ஓகேவா? இதில் சிங்கிள் பாண்ட், இதில் டபுள் பாண்ட், இதில் ட்ரிபிள் பாண்ட். ஒற்றை பிணைப்பு, இரட்டை பிணைப்பு, மும்மை பிணைப்பு இருக்குது இல்லையா? டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கணும். முதல் சேர்மத்தில் ஒற்றை பிணைப்பும், 2வது மூலக்கூறில் இரட்டை பிணைப்பு ஒரு இரட்டை பிணைப்பும், 3வது மூலக்கூறில் மும்மை பிணைப்பு 1 இருக்குது. ஓகேவா? பாருங்கள், பிணைப்பு தரம் வரையறு. பிணைப்பு தரம் என்றால் என்ன கேட்பாங்க. 2 மார்க் கொஸ்டின். ஒரு மூலக்கூறில் உள்ள 2 அணுக்களுக்கிடையேயான பிணைப்புகளின் எண்ணிக்கையை நாம் பிணைப்பு தரம்னு சொல்கிறோம். 2 மார்க் கொஸ்டின். ஸோ பிணைப்பு தரம் லூயி கொள்கையின் படி பார்த்திங்கன்னா
லூயி கொள்கையின்படி பிணைப்பு தரத்தை வரையறுத்தோம்னா என்னென்னு சொல்லலாம்னா, பிணைப்பு தரம் என்பது பிணைக்கப்பட்டுள்ள இரு அணுக்களுக்கு இடையே சமமாக பங்கிடப்பட்டுள்ள எலக்ட்ரான் இரட்டைகளின் எண்ணிக்கை. ஓகேவா? பிணைக்கப்பட்டுள்ள இரு அணுக்களுக்கு இடையே சமமாக பங்கிடப்பட்டுள்ள எலக்ட்ரான் இரட்டைகளினுடைய எண்ணிக்கையையும் நம்ம பிணைப்பு தரம்னு சொல்லலாம். பிணைப்பு தரத்துக்கு 2 டெஃபினிஷன் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு மூலக்கூறில் உள்ள இரு அணுக்களுக்கு இடையே உள்ள பிணைப்புகளின் எண்ணிக்கையை குறிக்கிறது பிணைப்பு தரம். ஓகே, லூயி கொள்கையின்படி வரையறுக்கிறது எப்படின்னா, பிணைப்பு தரம் அப்படிங்கிறது பிணைக்கப்பட்டுள்ள இரு அணுக்களுக்கு இடையேயான இரண்டு அணுக்களுக்கு இடையே சமமாக பங்கிடப்பட்டுள்ள எலக்ட்ரான் இரட்டைகளின் எண்ணிக்கை. இப்போ ஏ பாண்ட் பி அப்படின்னா, இப்போ இதில் என்ன ஆகிடுச்சு, சமமாக எலக்ட்ரானை பங்கிட்டுக்கிட்டு எத்தனை எலக்ட்ரானை பங்கிட்டு, இது ஒரு எலக்ட்ரானை பங்கிடுது, இது ஒரு எலக்ட்ரானை பங்கிட்டுட்டு ஒரு சகப்பிணைப்பு உருவாயிருக்கு. ஓகேவா? அதுவே ஏ டபுள் பாண்ட் அப்படின்னா ஏ வந்து 2 எலக்ட்ரானை கொடுத்துருக்குது, பி 2 எலக்ட்ரானை கொடுத்துருக்குது. ஓகேவா? அப்போது பிணைக்கப்பட்டுள்ள இரு அணுக்களுக்கு இடையே சமமாக பங்கிடப்பட்டுள்ள எலக்ட்ரானுடைய எண்ணிக்கை தான் பிணைப்பு தரம். ஓகேவா? எடுத்துக்காட்டாக பாருங்கள், ஹைட்ரஜன் மூலக்கூறு எடுத்துக்கிறோம். ஹைட்ரஜன் மூலக்கூறுனா H2. இந்த ஹைட்ரஜன் மூலக்கூறில் H2வில் பார்த்திங்கன்னா 2 ஹைட்ரஜன் அணுக்கள் இருக்குது. 2 ஹைட்ரஜன் அணுக்களும் ஒற்றை பிணைப்பால் பிணைக்கப்பட்டிருக்கு. அப்போ ஒற்றை பிணைப்பு அப்படின்னா ஒரு ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரானையும் இன்னொரு ஹைட்ரஜன் இன்னொரு எலக்ட்ரானையும் கொடுத்து ஒரு சகப்பிணைப்பை உருவாக்கியிருக்கு. அப்போது ஹைட்ரஜனுக்கு இடையே இருக்கக்கூடிய பிணைப்பு தரம் 1. ஓகேவா? எஸ், புரியுதா? ஹைட்ரஜனின் பிணைப்பு தரம் 1. புரிஞ்சுதா? எஸ், 1 மார்க் கொஷின் கேட்பாங்க. ஹைட்ரஜனின் பிணைப்பு தரம் 1. சரி, அதே மாதிரி H2O HCl மீத்தேனில் பார்த்திங்கன்னா மைய அணுவானது ஒற்றை பிணைப்பை கொண்டுள்ளது. அந்த மைய அணுவின் பிணைப்பு தரம் 1. ஓகேவா? அப்போ பாருங்கள், நீர் மூலக்கூறு எடுத்துக்கோங்க. OH, நல்லா கவனிக்கணும், OHH. ஸோ இதில் இதுதான் நீரில் மைய அணு என்னது? ஆக்சிஜனின் பிணைப்பு தரம் நீர் மூலக்கூறில் எவ்வளோ? 1. சிங்கிள் பாண்டோட தான் இணைஞ்சிருக்கு. ஓகேவா? அதே மாதிரி HCl, H பாண்ட் Cl. ஓகேவா? H பாண்ட் Cl பிணைப்பு தரம் 1. ஓகேவா? பிணைப்பு தரம் என்ன? 1. ஓகேவா? அதே மாதிரி மீத்தேன் CH. இப்போ கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இடையே இருக்கக்கூடிய பிணைப்பு தரம் 1. ஓகேவா? ஸோ இதிலெல்லாம் பிணைப்பு தரம் 1. பிணைப்புகளின் எண்ணிக்கை, ஸோ ஒரு மூலக்கூறில் இருக்கக்கூடிய 2 அணுக்களுக்கு இடையே உள்ள பிணைப்புகளின் எண்ணிக்கையை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? பிணைப்பு தரம்னு சொல்கிறோம். அப்படி இல்லைனா 2 அணுக்களுக்கு இடையே சமமாக பங்கிடப்பட்ட எலக்ட்ரான்கள் இரட்டைகளின் எண்ணிக்கையையும் நம்ம பிணைப்பு தரம்னு சொல்லலாம். ஓகேவா? எஸ், அதான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அட்டவணையை பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். அட்டவணை ரொம்ப முக்கியம். இந்த அட்டவணையிலேருந்து நமக்கு எக்ஸாமுக்கு கொஷின் கேட்பாங்க. H2 பிணைக்கப்பட்டுள்ள அணுக்கள் பார்த்திங்கன்னா H பாண்ட் H. பிணைப்பு தரம் பிணைக்கப்பட்டுள்ள அணுக்களுக்கு இடையே பங்கிடப்பட்ட எலக்ட்ரான் இரட்டைகளின் எண்ணிக்கை 1. ஓகேவா? எஸ். ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு ஆக்சிஜன் மூலக்கூறு பிணைக்கப்பட்டுள்ள அணுக்களுக்கு இடையே இருக்கக்கூடிய பிணைப்பு தரம் ஆக்சிஜனுக்கும் இடையே 2. ஸோ 2 பாண்டு, ஒன்று ஓக்கும் இடையே வந்து இரட்டை பிணைப்புனா ஒரு இரட்டை பிணைப்பு, ஒரு சிக்மா பிணைப்பு, இன்னொன்று பை பிணைப்பு. 2 பிணைப்பு தரம் வந்து 2. அடுத்து நைட்ரஜன் மூலக்கூறுக்கு இடையே பார்த்திங்கன்னா N ட்ரிபிள் பாண்ட் Nன்னு இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா மேலே சிக்மா பிணைப்பு, கீழேயும் சிக்மா பிணைப்பு, நடுவில் பை பிணைப்பு, மொத்தம் 3 பிணைப்பு இருக்குது. ஓகேவா? அப்போ பிணைப்பு தரம் 3. ஸோ கார்பன் நைட்ரஜன். ஸோ இப்போ பாருங்கள், HCN மூலக்கூறு எடுத்துக்கிறோம். HCNல H சிங்கிள் பாண்ட், C ட்ரிபிள் பாண்ட் N. இதில் இருக்கக்கூடிய CNக்கும் Nக்கும் நடுவே, Cக்கும் Nக்கும் நடுவே ட்ரிபிள் பாண்ட். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது, 5ஆவதாக பார்க்குறது ஃபார்மால்டிஹைடில் கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையே பார்க்குறோம். ஃபார்மால்டிஹைடுடைய வாய்ப்பாடு HC டபுள் பாண்ட் OH. HC டபுள் பாண்ட் OHல்
ஓகே, இந்த சிக்கும் ஓக்கும் இடையே இருக்கக்கூடிய பிணைப்பு தரம் 2. சிஓவின் பிணைப்பு தரம் 2. சிக்கும் ஓக்கும் இடையே டபுள் பாண்டு 2. அடுத்து மீத்தேன் பாருங்கள். மீத்தேனுடைய அமைப்பு பாருங்கள். ஒரு கார்பன் 4 ஹைட்ரஜன். ஒரு கார்பனை சுற்றியும் 4 ஹைட்ரஜன் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ அப்படி இருந்தால் அதனுடைய பிணைப்பு தரம் 1. ஓகேவா? எஸ். அடுத்து C2H4. C2H4னா CH2 டபுள் பாண்ட் CH2. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா CH2 டபுள் பாண்ட் CH2ல் இந்த கார்பனுக்கும் இடையே என்ன பிணைப்பு இருக்குது? இரட்டை பிணைப்பு. அப்போ கார்பனுக்கும் இடையே ஈத்தீன் ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்து ஈத்தீனில் கார்பனுக்கும் இடையே இருக்கக்கூடிய பிணைப்பு இரட்டை பிணைப்பு. இந்த இரட்டை பிணைப்பின் பிணைப்பு தரம் 2. ஸோ இப்போ இப்படி ஒரு மூலக்கூறில் இருக்கக்கூடிய இரண்டு அணுக்களுக்கு இடையே உள்ள பிணைப்புகளின் எண்ணிக்கை தான் பிணைப்பு தரம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் 1 மார்க் கொஸ்டின். 2 மார்க்லேயும் பிணைப்பு தரம் என்றால் என்ன, பிணைப்பு நீளம் என்றால் என்ன, எடுத்துக்காட்டு தருகன்னு கேட்பாங்க. ஸோ நல்லா தரவாக மெமரி பண்ணிக்கோங்க. 2 இம்பார்ட்டண்ட்டு 2 மார்க் கொஷின். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா பிணைப்பு ஆற்றல் பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு மூலக்கூறானது அதன் வாயு நிலையில் இருக்கும்போது அதில் 1 மோல் அளவுள்ள ஒரு குறிப்பிட்ட பிணைப்பை பிளப்பதற்கு தேவைப்படும் குறைந்தபட்ச ஆற்றல் தான் அக்குறிப்பிட்ட பிணைப்பின் பிணைப்பு ஆற்றல்னு சொல்லலாம். ஓகேவா? ஒரு மூலக்கூறு வந்து அதன் வாயு நிலையில் இருக்கும்போது என்ன பண்ணுன்னா அதில் இருக்கக்கூடிய 1 மோல் அளவுள்ள ஒரு குறிப்பிட்ட பிணைப்பை உடைக்கிறதுக்கு அந்த அணுவிற்கு தேவைப்படக்கூடிய குறைந்தபட்ச ஆற்றல் தான் அந்த குறிப்பிட்ட பிணைப்பின் பிணைப்பு ஆற்றல்னு சொல்லலாம். கவனிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு மூலக்கூறு இருக்குன்னா அதில் ஏ மற்றும் பின்னு சொல்ல 2 அணுக்களை கொண்ட மூலக்கூறு இருக்குது. இதில் என்ன ஆகுது அப்படின்னா இது 1 மோல் அளவில் இருக்குது. இந்த 1 மோல் அளவில் இருக்கக்கூடிய ஏ மற்றும் பிங்கிற அந்த மூலக்கூறில் இருக்கிற 2 அணுக்களுக்கு இடையே இருக்கக்கூடிய பிணைப்பை உடைக்கிறதுக்கு தேவைப்படும் ஆற்றல் தான் என்ன அப்படின்னா பிணைப்பு ஆற்றல். ஸோ பிணைப்பு ஆற்றலை இந்த இடத்துல என்னென்ன சொல்கிறோன்னா கிலோஜூல் மோல் இன்வெர்ஸ் அப்படிங்கிற அளவில் சொல்கிறோம். ஓகேவா? ஸோ பிணைப்பு அதிக வலிமை உடையது. ஸோ பிணைப்பு ஆற்றலுடைய மதிப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னா இப்போ ஏக்கும் பிக்கும் இடையே இருக்கக்கூடிய பிணைப்பு ரொம்ப வலிமையானதாக இருக்குது அப்படின்னா அதை உடைக்க எவ்வளவு ஆற்றல் தேவை? அதிகமான ஆற்றல் தேவை. அப்போ பிணைப்பு ஆற்றல் அதிகம். ஸோ பிணைப்பின் தன்மையை பொறுத்து தான் பிணைப்பாற்றல் நாம் செலுத்த முடியும். பிணைப்பு ஆற்றல்னால் ஏக்கும் பிக்கும் இடையே இருக்கக்கூடிய பிணைப்பை உடைக்க தேவைப்படும் ஆற்றல். ஸோ பிணைப்பு வலிமையானதாக இருந்துச்சு அப்படின்னா நாம் அதிக பிணைப்பு ஆற்றலை கொடுத்தா தான் அந்த பிணைப்பை உடைக்க முடியும். ஓகேவா? சரி. பிணைக்கப்பட்டிருக்கும் அணுக்களின் உருவளவு மற்றும் அவற்றுக்கிடையே உள்ள பிணைப்புகளின் எண்ணிக்கை ஆகியவற்றை பொறுத்தும் பிணைப்பு ஆற்றல் அமையும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அணுவினுடைய உருவளவு சிறியதா பெருசான்னு பார்க்கணும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் பிணைப்புகளின் எண்ணிக்கை சிங்கிள் பாண்டாக இருந்தால் உடனே உடஞ்சிரும், டபுள் பாண்டாக இருந்தால் கொஞ்சம் லேட் ஆகும். அந்த மாதிரி பிணைப்புகளின் எண்ணிக்கையையும் அணுக்களின் உருவளையும் பொறுத்து தான் பிணைப்பு ஆற்றல் அமையும். ஓகேவா? உருவளவு அதிகமாக இருந்தால் பிணைப்பு ஆற்றல் மதிப்பு குறைவாக இருக்கும். நல்லா கவனிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். மேலே கூட சொன்னோம் பிணைப்பு நீளத்துக்கும் உருவளவுக்கும் ஒரு தொடர்பு சொன்னோம் இல்லையா? எஸ். உருவளவு பெருசாக இருந்தால் பிணைப்பு நீளம் அதிகமாக இருந்துச்சு. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா உருவளவு அதிகமாக இருந்தால் கவனிக்கணும். உருவளவு வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா ஓகேவா? ஸோ உருவளவு அதிகமாக இருந்தால் பிணைப்பு ஆற்றல் எப்படி இருக்கும்? குறைவாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போது உருவளவு பெருசாக இருந்துச்சு அப்படின்னா பிணைப்பாற்றல் குறைந்த ஆற்றலை செலுத்தினாவே போதும், நம்ம பிணைப்பை உடைச்சிடலான்னு அர்த்தம். உருவளவு பெரியதாக இருந்தால் பிணைப்பாற்றலின் மதிப்பு குறைவு அப்படின்னா குறைந்த அளவு ஆற்றலை செலுத்தினாவே போதும், பெரிய உருவளவு இருக்கக்கூடிய மூலக்கூறை என்ன பண்ணிடலாம்? உடைச்சிடலாம். ஓகேவா? எஸ். அடுத்து பாருங்கள். 2 அல்லது மேற்பட்ட ஒரே மாதிரியான பிணைப்பினை கொண்டுள்ள பல்லணு மூலக்கூறுகளின் சராசரி பிணைப்பு ஆற்றல் என்ற சொற்கூறை பயன்படுத்துகிறோம். நல்லா கவனிக்கணும்.
2 அல்லது அதற்கு மேற்பட்ட ஓகேவா ஒரே மாதிரியான பிணைப்பினை கொண்டுள்ள பல்லணு மூலக்கூறு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நிறைய மூலக்கூறு இருக்குது. பல அணுக்களை கொண்ட மூலக்கூறு இருக்குன்னா அதில் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பிணைப்புகள் இருந்துச்சு அப்படின்னா பிணைப்பு நீளத்தை நம்ம எப்படி சொல்லலாம்னா சராசரி பிணைப்பு ஆற்றல் அப்படிங்கிற சொற்கூறை பயன்படுத்தி கணக்கிடலாம். இந்த பிணைப்புகளில் ஒரே மாதிரியான பிணைப்புகளின் பிணைப்பு ஆற்றலின் கூட்டு சராசரி மதிப்பு தான் சராசரி பிணைப்பு ஆற்றலாக கருதப்படுது. நான் என்ன சொல்கிறேன் புரியுதா? 2 மேற்பட்ட பிணைப்பு இருக்கக்கூடிய ஒரு பல்லணு மூலக்கூறு அப்படின்னா பல அணுக்களை கொண்ட மூலக்கூறில் 2 அணுக்களுக்கிடையே பிணைப்புகள் வந்து அதிகமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 2 மேற்பட்ட ஒரே மாதிரியான பிணைப்பு இருக்கக்கூடிய பல்லணு மூலக்கூறாக இருந்தால் அந்த பிணைப்பு ஆற்றலை நாம் எப்படி சொல்லலாம்னா சராசரி ஆற்றல்னு சொல்லலாம். அந்த சராசரி ஆற்றலை எப்படி கணக்கிடலாம் அப்படின்னா பிணைப்பு ஆற்றல்களின் கூட்டு சராசரி மதிப்பு தான் பிணைப்பு ஆற்றல்னு சொல்கிறோம். தனித்தனியாக இண்டிவிஜுவலாக பிணைப்பு ஆற்றல் மதிப்பை கொண்டு வந்து அதை கூட்டு சராசரி கண்டுபிடிச்சோம்னா அதுதான் சராசரி பிணைப்பு ஆற்றல்னு சொல்லுவோம். சரி, எடுத்துக்காட்டு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு பார்த்தா உங்களுக்கு புரியும். இப்போது நீர் மூலக்கூறு எடுத்துக்கிறீங்க. SOH பாண்ட் H நீர் மூலக்கூறில் பார்த்தீங்கன்னா OH பிணைப்பு காணப்படுது. ஸோ இவ்விரண்டு பிணைப்புகளை பிளப்பதற்கு தேவைப்படும் ஆற்றல் ஆனால் வெவ்வேறு. ஓகேவா? நல்லா கவனிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் 2 OH பிணைப்பு காணப்படுது. இந்த இது வந்து நீர் மூலக்கூறு ஸ்டூடெண்ட்ஸ். இதில் 2 OH பிணைப்பு இருக்குது. HOH இது ஒரு OH இது ஒரு OH 2 OH பிணைப்புகள் இருக்குது. இந்த பிணைப்புகளை பிளப்பதற்கு தேவைப்படும் ஆற்றல் எப்படி இருக்கும்னா வெவ்வேறு மதிப்புடையதாக இருக்கும். பாருங்கள், H2Oவில் ஃபஸ்ட்டு வந்து எப்படி பிரியுதுன்னா ஒரு HOHஆக பிரியறதுக்கு இது என்தால்பி வெப்ப ஆற்றல் மதிப்பு எவ்வளவுனா தேவைப்படும் ஆற்றல் எவ்வளவுனா டெல்டா H1 = 502 கிலோஜூல் மோல் இன்வெர்ஸ். ஓகேவா? அடுத்து இந்த ஓக்கும் ஹெச்சுக்கும் இருக்கக்கூடிய பிணைப்பை உடைக்கிறதுக்கு தேவைப்படும் ஆற்றல் எவ்வளவுனா OHக்கு இடையே இருக்கக்கூடிய பிணைப்பை உடைச்சோம்னா H+O கேஸ்ன்னு மாறிடும். அதுக்கு இடையே இருக்கக்கூடிய டெல்டா H2வினுடைய மதிப்பு எவ்வளவுனா 427 கிலோஜூல் மோல் இன்வெர்ஸ். ஓகேவா? நான் சொல்கிறது புரியுதா? ஃபஸ்ட்டு H2 வந்து பிளக்கிறதுக்கு தேவைப்படும் ஆற்றல் 502 கிலோஜூல் மோல் இன்வெர்ஸ். HOவாக பிரிக்கிறதுக்கு தேவைப்படும் ஆற்றல் 427 கிலோஜூல் மோல் இன்வெர்ஸ். சரி, நீர் மூலக்கூறில் உள்ள OH பிணைப்புகளின் பிணைப்பு ஆற்றல்களின் கூட்டு சராசரி. இப்போ இது ரெண்டுடைய கூட்டு சராசரி கண்டுபிடிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ 502 + 427 / 2. ஓகேவா? ஸோ ரெண்டுடைய மதிப்பு டெல்டா H1 டெல்டா H2வையும் கூட்டி 2ஆல் வகுக்கணும். அதுதான் கூட்டு சராசரி மதிப்பு இதில் எவ்வளோ வருதுன்னா 464.5 கிலோஜூல் மோல் இன்வெர்ஸ்னு வருது. ஓகேவா? கீழே பாருங்கள், அட்டவணையை பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். சில பொதுவான பிணைப்புகளுக்கான பிணைப்பு நீளமும் பிணைப்பு ஆற்றலும் கொடுத்துருக்காங்க. அட்டவணை பாருங்கள். H பாண்ட் Hல் பிணைப்பின் வகை என்னென்னா ஒற்றை பிணைப்பு. இந்த ஒற்றை பிணைப்பின் பிணைப்பு ஆற்றல் எவ்வளவுனா 432 கிலோஜூல் மோல் இன்வெர்ஸ். பிணைப்பு நீளம் எவ்வளவுனா 0.74. ஓகே, 74 ஆம்ஸ்டாங். H பாண்ட் Fக்கு இடையே வந்து பார்த்திங்கன்னா பிணைப்பு நீளம் பிணைப்பு ஆற்றல் வந்து பார்த்திங்கன்னா 565 கிலோஜூல் மோல் இன்வெர்ஸ். ஓகே, பிணைப்பு நீளம் எவ்வளவுனா 0.92 ஆம்ஸ்டாங். Hக்கும் Clக்கும் இடையே இருக்கக்கூடிய பிணைப்பு ஆற்றல் எவ்வளவு அப்படின்னா 427 கிலோஜூல் மோல் இன்வெர்ஸ். பிணைப்பு நீளம் எவ்வளவுனா 1.27 ஆம்ஸ்டாங். Hக்கும் Brக்கும் இடையே இருக்கக்கூடிய பிணைப்பு ஆற்றல் எவ்வளவுனா 363 கிலோஜூல் மோல் இன்வெர்ஸ். பிணைப்பு நீளம் எவ்வளவு அப்படின்னா 1.41 ஆம்ஸ்டாங். ஓகே, நெக்ஸ்ட்டு ஹைட்ரஜன் அயோடைடில் Hக்கும் Iக்கும் இடையே இருக்கக்கூடிய பிணைப்பு ஆற்றல் எவ்வளவுனா 295 கிலோஜூல் மோல் இன்வெர்ஸ். பிணைப்பு நீளம் 1.61 ஆம்ஸ்டாங். ஸோ இதே மாதிரி தான் ஸ்டூடெண்ட்ஸ் இதில் இருக்கக்கூடிய மற்ற தனிமங்களுடைய பிணைப்பு ஆற்றலையும்
இதில் இருக்கக்கூடிய பிணைப்பின் வகை, பிணைப்பு ஆற்றல், பிணைப்பின் நீளம் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கணும், தெரிஞ்சு வச்சுக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் 1 மார்க் கொஷின் ஸ்டூடெண்ட்ஸ். அட்டவணையை நல்லா மெமரி பண்ணிக்கோங்க. 1 மார்க்கில் கண்டிப்பாக கேட்பாங்க. இது தெரிஞ்சால் இந்த 1 மார்க்ஸ்க்கு அட்டன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பிணைப்பு நீளம், பிணைப்பு ஆற்றல், ஓகே, உருவளவோடு எப்படி தொடர்புடையதுங்கிறத பார்த்துக்கோங்க. 1 மார்க்கில் கேட்பாங்க. அதே மாதிரி இதனுடைய மதிப்பையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க.